துலா ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த துலா ராசிக்கு புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசத்தில் பார்க்கும்போது உங்க ராசி அதிபதி லாபத்தில் போய் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் இருப்பது நல்லது. அது கேதுவோட சேர்ந்தாரு, பாதகத்தில் தான் இருக்காரு. அது கேதுவோட இருக்கனால பாதகத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது, 12ஆம் இடம் ஆட்சி பெற்றிருப்பது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதி அவர்களுடைய உங்க ராசியிலே உட்காந்துட்டாரு, 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி இருக்கும்போது உங்களோட மனைவியை கேட்காம நீங்க எதுவும் செய்ய முடியாது. என்னதான் பொது இடத்துல நம்ம அதிகாரம் இதெல்லாம் பண்ணனா கூட மனைவிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இந்த மாசம் நீங்க கொடுத்தே ஆகணுங்க. கொடுக்கறது நல்லது. இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை, உங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுத்தக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்திருங்க. அதனால அந்த புரட்டாசி மாசத்துல கணவன் மனைவி சேர்ந்து எந்த ஒரு கோயிலுக்கு போனா அந்த கோயில்ல வழிபாடு செய்வது சிறப்பை தரும். 2 பேரும் சேர்ந்து போங்க, நல்லதுங்க. 2 பேரும் தேவையில்லாத விவாதத்தை இந்த ராசிக்காரங்கள் கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, விவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. விவாதம் பண்ணீங்கன்னா அது பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் அதிபதி ராசியில் இருக்காரு. உங்களோட ராசி அதிபதி பாதகத்துக்கு போயிட்டாரு. அப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்தினால பிரச்சனை வரும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மிக கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு 5ல இருக்கும்போது நமக்கு சர்ப்ப வழிபாடு, அதாவது துர்க்கை வழிபாடு, நாக தேவதை வழிபாடு, இந்த மாதிரி அதாவது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனும், அதே மாதிரி காளியம்மன், இந்த மாதிரி தெய்வத்தை நீங்க வழிபாட்டு வரும்போது உங்களுக்கு உங்க மனசுல எந்த ஒரு நிகழ்வும் இல்லாம ஒரு பேட் வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷனை மாத்தி கொடுக்குங்க. வழிபாடுதான் உங்களை ஒரு நல்ல ஒரு வழி நடத்தும். அப்படி ஏன்னா குரு தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாக்கியத்துல குரு போய் பார்த்துட்டார். அப்ப குரு பாக்கியத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அதே ஒரு பாக்கியம். அப்ப தெய்வ வழிபாட்டின் மூலியமாக துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். இல்லாட்டி கணவன் மனைவி இல்வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துரும். நண்பர்கள் வகையிலும் பிரச்சனை கொடுத்துரும். ஏன்னா 7ஆம் இடம் கணவன் மனைவி சொல்லக்கூடிய இடம், நட்பை சொல்லக்கூடிய இடமும் அதுதாங்க. அப்ப குடும்ப உறவுக்குள்ளேயும் நம்ம கவனமா இருக்கணுங்க. இதிலும் நம்மளோட வார்த்தைகள் மிக மிக முக்கியம். இதை கவனிச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பை தரும். இல்லாட்டி வீண் விவாதங்களை மாட்டிட்டு வீண் சிக்கல் மாட்டிக்கிட்டு எப்படி உங்க ராசி அதிபதி கேதுவோட சேர்த்து சிக்கல் இருக்காரோ அவன் நீங்களும் சிக்கல் மாட்டிக்குவீங்க. அதனாலதான் உங்க ராசி பலன் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தணும்னா நீங்க நடந்துக்கிற ஒரு நிலைப்பாட்டை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இந்த மாதம் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வழிபாட்டையும் சொல்லியிருக்கேன். அந்த வழிபாட்டையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. செய்யும் போது உங்களுக்கு நல்லது. அதே சுக்கிரன் இந்த மாதம் 24 வரைக்கும் தான் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் மாறுறாரு. நல்லதே நடக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வெளிச்சம்.